தமிழ்நாடு சட்டசபை தேர்தலானது நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறுவனங்களுமே எடுப்பாங்க. முந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுனா இந்த ஆட்சியாளர் மீது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி சார்ந்து ஒரு கருத்து கணிப்பும் எடுப்பாங்க. அவர்களுக்கு தகுந்தது மாதிரி நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கருத்து கணிப்பை நடத்துவாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஓட்டு போட்டு வந்தவங்கள்ட்ட கருத்துக்களை கேட்குறது. எதற்காக நீங்கள் ஓட்டு போட்டீங்க, யாரை நீங்கள் ஆதரித்து வாக்களிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு ஒன்று நடத்துவாங்க. ஒவ்வொரு இடங்களையும் மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய மனநிலையில் கேட்டு ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்துவாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவரவர் கருத்துக்களை மக்கள்கிட்ட திணிக்கிறது மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்பை ஒவ்வொரு நிறுவனங்களும் நடத்தியிருக்கிறாங்க. அதை எல்லா நியூஸ் சேனல்லையுமே வெளியானது. அந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கையில் நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. மக்கள் ஒரு பார்வையில் பார்ப்பாங்க இல்லையா, அதை அப்படியே கருத்து கணிப்பாக எடுத்திருக்காங்க. எப்படின்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பலவீனமாக இருக்குது, சசிகலா அவர்கள் வேற களத்துக்குள்ளே வந்துட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் வேற இப்போ களத்துக்குள்ளே வந்துருச்சு, இப்போ அந்த சசிகலாவும் தமிழக வெற்றி கழகமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகவுடைய வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த தோற்றத்தை வச்சு இங்கே கருத்து கணிப்பு நடத்தியிருப்பாங்க போல். அதே மாதிரி தான் அந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்புலாம் பார்க்கையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் கருத்து கணிப்பு எல்லாமே இருந்தது. ஒரு சில நிறுவனங்கள் எதிர்கட்சிக்கு சாதகமாக இருந்தது. எந்த வேலையுமே செய்யாத தமிழக வெற்றி கழகமும் ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கும் இது செந்தமிழன் சீமானவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லாத மாதிரி பிற அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் கருத்து கணிப்பில் வெளியிடும் போதெல்லாம், அப்போ இங்கே காசு இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும், காசு இருந்தால் மட்டும்தான் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஒவ்வொரு நிறுவனங்களும் எடுத்த அந்த கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா மக்களை குழப்புறதுக்கான ஒரு கருத்து கணிப்பு தான். மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே இல்லை. எந்தெந்த நிறுவனம் எப்படியெல்லாம் கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதிய தலைமுறை சேனலில் ஒரு கார்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த நிறுவனம் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல். மொத்தம் தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. அது தனி மெஜாரிட்டி அப்படின்னா 118 இடங்கள் வேணும். பீப்புள் பல்ஸ், என்டிடிவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடத்தின கருத்து கணிப்பில் திமுக 125லேருந்து 145 இடங்களும், அதிமுக 65 இடங்கள்லேருந்து 80 இடங்களும், தமிழக வெற்றி கழகம் 18 இடங்கள்லேருந்து 24 இடங்களும், பிற அப்படின்னு சொல்லி போட்டு 2 to 6 இடங்களே பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் அப்படின்னு அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் 122லேருந்து 132 இடங்களை திமுகவும், அதிமுக 87லேருந்து 110 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 10 to 12 இடங்களையும், பிறன்னு சொல்லி போட்டு 9 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது ரிபப்ளிக் பி மார்க் அப்படிங்கிறவங்க நடத்தின கருத்து கணிப்பில் 125லேருந்து 145 இடங்களை திமுகவும், 65லேருந்து 85 இடங்களை அதிமுகவும், 16 இடங்கள்லேருந்து 26 இடங்கள் தமிழக வெற்றி கழகமும், 1லேருந்து 6 வரைக்கும் 1 to 6 பிற அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க நடத்தின கருத்து கணிப்பில், அது நம்ம சாணக்கியா இல்லை, இது வட மாநிலங்களில் இருக்கிறது, 145 இடங்கள்லேருந்து 160 இடங்களையும், அதிமுக 50 to 65 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 13லேருந்து 18 இடங்களையும் கொடுத்துருக்காங்க. பிற அப்படின்னு சொல்லி போட்டு 5 to 8 இடங்கள் கொடுத்துருக்காங்க. CNN நியூஸ் 18 அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் திமுக 103லேருந்து 113 இடங்களும், அதிமுக 114லேருந்து 124 இடங்களும்,
தமிழக வெற்றி கழகம் 4 to 10 இடங்களும், பிற அப்படின்னா யாருமே வந்து சீட்டு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜேவிசி போல் டைம்ஸ் நவ் அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் 75 இடங்கள்லேருந்து 95 இடங்களில் தான் திமுக வந்து பிடிக்கும். 128லேருந்து 147 இடங்களை வந்து அதிமுக பிடிக்கும். இது தமிழக வெற்றி கழகம் 8 to 15 இடங்களை பிடிக்கும். பிற அப்படிங்கிறதுல யாருமே வந்து சீட்டு பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் 92 இடங்கள்லேருந்து 110 இடங்களை வந்து திமுகவும், அதிமுக 22 இடங்கள்லேருந்து 32 இடங்களும், தமிழக வெற்றி கழகம் 98 இடங்கள்லேருந்து 120 இடங்களும், பிற அப்படின்னு சொல்லி போட்டு 1 to 6 இடங்களை வந்து பிடிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பீப்புள்ஸ் இன்சைட் அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் 120 இடங்கள்லேருந்து 140 இடங்களில் திமுகவும், 60 to 70 இடங்கள் வந்து அதிமுகவும், தமிழக வெற்றி கழகம் 30 to 40 இடங்களும், பிற அப்படின்னு சொல்லி போட்டு 4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க நடத்தின கருத்து கணிப்புகள் எல்லாம் கரெக்டாக இல்லை ஒவ்வொருத்தருக்கும் சாதகமாக நடத்தியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்குதுல அதை தெரிஞ்சு போகும். இதில் நம்ம குறிப்பிட்டு நம்ம வந்து இதில் சொல்லணும் அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியாவும் பீப்புள்ஸ் இன்சைட் நடத்தின கருத்து கணிப்பு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சிஸ் மை இந்தியா என்ன குறிப்பிட்டாங்க, திமுக 92லேருந்து 110, இது அதிமுக 22லேருந்து 32 இடங்களை தான் பிடிக்குமா. தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்குமாங்க. 98லேருந்து 120 இடங்களை வந்து பிடிக்குமா. திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களும் 234 தொகுதிகளும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் தாங்கள் செய்த சாதனைகளை கொண்டு சொல்லியிருக்காங்க. கட்சிக்காக அந்த வாக்கு சேகரிக்கிறதுக்காக உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாதாம்மா. ஆனால் 234 தொகுதிகள் என்னென்னே தெரியாத விஜய், 38 மாவட்டங்களுக்கும் பிரச்சாரம் பண்ண போகாத விஜய், வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்க முடியாத விஜய், இது 1-2 இடங்களில் மட்டும் பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களை சந்திச்சுட்டு இன்றைக்கி அவர் ஆட்சி அமைப்பாருங்க. எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் மக்கள் வந்து விஜய் முதலமைச்சராகியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன். அதான் ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லுது 98லேருந்து 120 இடங்களை வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பீப்புள்ஸ் இன்சைட் அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, 120லேருந்து 140 இடங்களில் திமுக பிடிக்கும், அதிமுக 60 to 70 தான் வந்து பிடிக்கும், தாவேக்கா 30 to 40 பிடிக்குமா. அதிமுக ஆட்சி அமைக்கிறதா திமுக ஆட்சி அமைக்கிறதா இருந்தால் தாவேக்காவினுடைய தயவு இங்கே தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது பீப்புள்ஸ் பல்ஸும் NTTV நடத்தின கருத்து கணிப்பில் திமுக 125லேருந்து 145 இடங்களை பிடிக்கும், அதிமுக 65லேருந்து 80 இடங்களை வந்து பிடிக்கும். 2021 திமுக 150 இடங்களை வந்து பிடிச்சது, அதிமுக கூட்டணியோட 74 இடங்களை வந்து பிடிச்சது. இதில் இவங்க நடத்தின கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது எந்த கட்சியுமே தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் வந்து இருக்குது. திமுக வந்து 125 to 145 சீட்டு பிடிக்குது அப்படின்னா எப்படி வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி பிடிக்க முடியும். திமுக மட்டும் 118 வேணும். கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது காங்கிரஸுக்கு 28 இடங்கள் கொடுத்தாச்சு, விசிகாவுக்கு ஒரு 8 இடங்கள் கொடுத்துருக்கு, தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்துருக்காங்க, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு ஆளுக்கு 5 வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து வெற்றி பெறவே மாட்டாங்களா. அப்போ திமுக வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கருத்து கணிப்புமே இருக்குது. இதில் வந்து சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி அவங்க மட்டும்தான் திமுக வந்து 145லேருந்து 160 இடங்கள் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் தாவேக்காவுக்கு 18லேருந்து 20 தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதும், அதுக்கடுத்து ஒரு சேனல் 30 to 40 இப்படி இடங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குங்க. எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் நான் இத்தனை இடங்களை வந்து விஜய் பிடிப்பார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து எப்படி கருத்து கணிப்புகளை வந்து நடத்தியிருப்பாங்க. இப்போ இவங்க சொல்கிற கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுகவும் வாங்கியிருக்கு, திமுகவும் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இவங்களுடைய கருத்து கணிப்புலாம் இருக்குது. அந்த பிற அப்படின்னு சொல்லி போடுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் மீடியாக்களை பொறுத்தளவில் காசு பணம் இருந்தால் தாங்க இங்கே அரசியல் பண்ண முடியும். மீடியா அப்படி தான் வந்து அவங்களுமே வந்து செயல்படுறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து மீடியா வெளிச்சம் இல்லை அப்படின்னா அவருடைய கட்சி வந்து உயிரோட்டமாகவே வந்து இருக்காது.
எப்போ பார்த்தாலும் விஜய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அப்படின்னா மீடியாக்கள் வந்து அவருடைய கேட்டு ஓப்பன் பண்ணதுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் லைவாக போடுவாங்க. ஆனால் சீமான் அவர்கள் தமிழர் நலன் சார்ந்து தமிழர்களுக்காக ஒவ்வொரு இடங்களில் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து மீடியா வெளிச்சம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா கையில் காசு இல்லை. காசு பணம் இருந்தால் தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். மீடியாவும் வந்து அந்த முகத்தை வந்து காமிக்கும். ஆனால் விஜய்க்கு இவ்வளவு சீட்டுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது, உழைக்காமல் இவ்வளவு சீட்டை வாங்குறாரா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் அவரவருக்கு தகுந்த மாதிரி யாரையும் பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கருத்து கணிப்பு வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த டைம்ஸ் நவ் நடத்தின அந்த கருத்து கணிப்பு மட்டும் அதிமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்குது. CNN News 18 அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் 114லேருந்து 124 இடங்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும், ஆனால் தாவேக்கானுடைய தயவு தேவைப்படுற மாதிரியும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா இங்கே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புலாம் இருக்குது. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து மக்களை குழப்புறதுக்காகத்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களை வந்து முழுமையாக குழப்புறதுக்காக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு தான். இன்னும் மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும் யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.